இப்பெல்லாம் ரேடியோல வெறும் ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக். இப்போ நீங்கள் பிரிவில் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ குயிக்கோ ஷார்ட் ஸ்வீட்டோ நம்ம எடிட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்கிற ஐட் மோஷனையும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நான் கொடுத்த ப்ரீசெட் எக்ஸல் ஃபைல் ஏதாவது ஒன்று நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணால் ஸோ உங்களுக்கு வந்து பண்ண இதில் இப்படி தான் ஷோ ஆகும். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே பொறுத்த முடியும் மறக்க வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் மறக்காமல் பண்ணிங்க. ஸோ வீடியோ தான் பார்க்க மாட்டேங்க, அட்லீஸ்ட் ஒரு லைக்காவது பண்ணிக்கிட்டு போயிருங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம இதில் எடிட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு நம்ம எடிட் பண்ணுற பிக் வந்து நம்ம எடிட் பண்ணிட்டு வந்துடலாமா. ஸோ அதுக்கு வந்து ரைட் மிஷினை விட்டு அப்படியே நீங்கள் பேக் போய்ட்டு ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெமுனி ஆப் யூஸ் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ எடிட் பண்ணுற எல்லாருக்குமே கண்டிப்பாக இருக்கும். ஜஸ்ட் இந்த ஆப் உங்கள்கிட்ட இல்லைனாலும் பரவாயில்ல, ப்ளே ஸ்டோர் இருக்குது, ஜஸ்ட் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணி இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இப்போ நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக் வந்து பண்ணால் ஜஸ்ட் நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த ஆப்ஷன் இருக்காது, நீங்கள் செலக்ட் பண்ண ஒரு 30-50% ஆட் ஆகும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருந்த பிக்கு இந்த மாதிரி குவாலிட்டி ஹெச்டியாக நம்மளுக்கு எடிட் பண்ணி கொடுத்துச்சு. நெக்ஸ்ட் மேலே டவுன் இருக்கா, அதுவும் கிளிக் பண்ணிட்டு இதில் சேவ்னு இருப்பார், அது கிளிக் பண்ணால் இன்னும் 30% ஆடிஷ் ஆகும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. இதே சேம் மெத்தடில் ஒன்று உங்ககிட்ட பிக் இருந்துச்சுனாக்கா நீங்கள் ஒன் பண்ண இதே மாதிரி நீங்கள் பிக்கை எடிட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அதான் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் அப்படியே பேக் போயிட்டு நம்ம ஐட் மோஷன் ஆப்பி ஓப்பன் பண்ணிட்டு நம்ம இன்புட் பண்ண ப்ராஜெக்ட்டை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டு அப்படி கீழே வந்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் எப்படி பிக் ஆட் பண்ணணும் பார்த்தலாமா. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டார்டிங் வந்து கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக் வந்து ஜஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. மேலே 3 பட்டனை கிளிக் போயிட்டு இதில் ஃபுல் கம்ப்யூட்டர் இருக்கா அது இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கீழே மோட்ஸில் போயிட்டு இந்த செயல்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களோட பிக்கு தோமா அட்ஜன் பண்ணி கரெக்டாக நீங்கள் செட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் லாங் ப்ரோஸ் பண்ணி இந்த இடத்துல ஒரு கிரே கலர் இருக்கு பாருங்கள். ஸோ அதுக்கு மேலே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இந்த கிரே கலர் லேயர் எந்த இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் எசைன் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் கீழே ஒரு கிரே கலர் இருக்கா அந்த லேயர் நீங்கள் கிளிக் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு இந்த 3 பட்டனை கிளிக் போயிட்டு காப்பி எஃபெக்ட் கொடுத்துட்டு இப்போ நம்ம ஆட் பண்ண பிக்கில் வந்து இந்த எஃபெக்ட் அப்படியே நீங்கள் பேஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஜஸ்ட் அந்த கிரே கலர் நம்ம கிளிக் போயிட்டு மேலே டிலீட் ஆப்ஷனுக்கு கொடுத்து நீங்கள் பக்கம் டீல் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இது ஆயிடுச்சா. நெக்ஸ்ட் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் இருக்கு பாருங்கள். ஜஸ்ட் அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் போயிட்டு குரூப் போய்க்குங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து நம்ம பேக்ரவுண்டில் என்ன பிக் ஆட் பண்ணிங்களோ ஸோ அதே சேம் பிக் இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த பிக் லாங் ப்ரோசஸ் பண்ணி இந்த லேயர்க்கெல்லாம் கொண்டு வந்துக்கலாம். நெக்ஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு இந்த சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களோட பிக்கு தோமா அட்ஜன் பண்ணி கரெக்டாக இந்த சர்க்கிளில் நீங்கள் உங்களோட பிக்கை நீங்கள் ஆட் போயிட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்தீங்கன்னா ஜஸ்ட் இது ஆட் ஆயிரும். இந்த குரூப்பில் எடிட் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து நான் பாதிலே கட்டாக இருக்கும். ஸோ இது நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் மாதிரி போயிட்டு அந்த குரூப்பை நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணாக்க டைம் எடுத்து கஷ்டம் வந்து பண்ணாக்க சென்ட் ஆயிரும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பொருள் பார்த்து ஆயிடுச்சா. ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ணாக்க உங்களுக்கு வந்து எப்படி ஷோ ஆகும். ஸோ இதில் எப்படி பிக் ஆட் பண்ணணும் பார்த்தலாமா. ஸோ அதுக்கு இந்த கிரே கலர் லேயர் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துக்கு வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. மேலே 3 பட்டனை கிளிக் போயிட்டு இதில் ஃபுல் காம்பர்ஸர் பாருங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கீழே மோட்ஸில் போயிட்டு இந்த செயலுக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களோட பிக்கு தோமா நீங்கள் அசைன் பண்ணி கரெக்டாக நீங்கள் செட் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட் முறை வரைக்கும் இந்த பிக்கை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுக்கோங்க. இதே சேம் மெத்தடில் அடுத்த புக் மார்க்கு தகுந்த மாதிரி உங்களுடைய பிக்கை வந்து நீங்கள் இந்த மாதிரி ஃபுல் ஸ்கில்லை நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நான் வந்து லாஸ்ட் வரைக்கும் பிக் ஆட் பண்ணிட்டேன். இதே மாதிரி நீங்களும் வந்து பிக் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இதுக்கு வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணிடலாமா. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து ஃபஸ்ட்டு பிக்கு எடுத்துக்கிட்டு வந்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல கீழே நீங்கள் மூவ் பண்ண ஒரு கிரே கலர் லேயர் பாருங்கள். ஜஸ்ட்டு அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த பாக்ஸை கொடுத்து காப்பிலே இருக்கா அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு பிக்கு செலக்ட் போயிட்டு இந்த பாக்ஸை கொடுத்து பேஸ்டைல் கிளியர் மாதிரி இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு ஜஸ்ட் இந்த பக்கெட் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இந்த ஸ்பீட் ஐக்கன் ஆஃப் இருக்கான் பாருங்கள். அப்படி ஆஃப் இல்லைன்னா ஆஃப் ஆகிட்டு பேஸ்ட் பண்ணால் ஜஸ்ட் அந்த இதில் ஆட் ஆயிரும். உங்களோட பிக்கு சரி ஆட் ஆகலைனாக்கா ஜஸ்ட் அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு ஸோ உங்கள் விரல நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் மூவ் பண்ணி அட்ஜன் பண்ணி கரெக்டாக நீங்கள் செட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, முடிஞ்சிச்சா. நெக்ஸ்ட் செகண்ட் பிக்கு செலக்ட் போயிட்டு அதே பாக்ஸும் கொடுத்து இப்போ டேட்டா நீங்கள் பேஸ்ட் ஸ்டைல் கொடுத்தா ஜஸ்ட் அந்த எஃபெக்ட் இதில் ஆட் ஆயிரும். உங்கள் பிக்கு சரி ஆட் ஆகலைனாக்கா ஜஸ்ட் கீழே மோட்ஸில் போயிட்டு உங்கள் விரலால் இந்த மாதிரி நீங்கள் மூவ் பண்ணி அட்ஜன் பண்ணி கரெக்டாக நீங்கள் செட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, முடிஞ்சிச்சா. ஸோ இதே சேம் மெத்தடில் அடுத்தடுத்த பிக்கு வந்து இந்த எஃபெக்ட்டை நம்ம பேஸ்ட் போயிட்டு உங்களுடைய பிக்கு சரி ஆட் ஆகலைன்னா மட்டும் உங்கள் விரலால் அட்ஜன் பண்ணி நீங்கள் கரெக்டாக வந்து நீங்கள் செட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ புரிஞ்சிடுச்சா.
ஓகே. ஃபைனலி லாஸ்ட் பிக் ஆட் பண்ணிச்சு. ஓகே. ஸோ பிக் முடிஞ்சு நெக்ஸ்ட் நம்ம லிக்ஸ் ஆட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு பிக்கு ஸ்டார்டிங் இடத்துக்கு வந்துக்குங்க. இப்போ கீழே இங்கே மூவ் பண்ண லிக்ஸ்னு ஒரு குரூப் இருக்கு பாருங்க. அந்த குரூப்பை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி எல்லா பிக்குக்கும் மேலே நீங்கள் கொண்டு போய்க்குங்க. நெக்ஸ்ட் அந்த கிரே கலரை நாம் வந்து பண்ணாக்க டீல் பண்ணிட்டுக்கலாம். ஓகே முடிஞ்சிச்சு. ஸோ நாம் இதுக்கு வந்து பண்ணாக்க நீங்கள் பிரிவில் பார்த்துருவீங்க. அந்த டெஸ்டிக்கில் பிளாக் கலர் மாதிரி ஒரு லேயர் வரும். ஸோ அதை நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ அது கரெக்டாக அந்த லிக் ஸ்டார்டிங் எடுத்துக்கிட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து இந்த ஸ்கொயர் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கலர் ஆப்ஷனில் போய்ட்டு பிளாக் கலர் நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு ஸோ ஜஸ்ட்டு கீழே மோட்ஸில் போய்ட்டு இதை நீங்கள் அப்படியே நீங்கள் மூவ் பண்ணி கரெக்டாக அந்த லிக்ஸு கிட்ட கொண்டு வந்து செட் பண்ணிட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த லேயர் நம்ம லாங் ப்ரோசஸ் பண்ணி லிக்ஸு கீழே நம்ம கொண்டு வந்து செட் பண்ணிட்டுக்கலாம். ஓகே. இப்போ அந்த லேயர் நீங்கள் கிளிக் போய்ட்டு கீழே 8 பேஸ் இருப்பாருங்க அது நீங்கள் செலக்ட் போய்ட்டு இந்த எக்ஸை மட்டும் வந்து பண்ணாக்க லைட்டாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டுக்கோங்க. ஒய் வேணாலும் நீங்கள் லைட்டாக வேணால் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ முடிஞ்சா நெக்ஸ்ட்டு அப்படியே பேக் போய்ட்டு பிளண்டிங் ஆப்போசிட்டில் இதோட வேல்யூ வந்து பண்ணாக்க ஒரு 15 வந்து பண்ண வச்சுக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் இந்த லேயர் வந்து பண்ணாக்க நம்ம சாங் எண்ட் வரைக்கும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே முடிஞ்சிச்சா? நெக்ஸ்ட்டு நீங்கள் இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ரிலிக்ஸில் வந்து பண்ண சில எஃபெக்ட் வந்து பண்ண மிஸ் ஆகிருக்கும். ஸோ அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு ஜஸ்ட்டு அந்த ரிலிக்ஸ் குரூப்பை நீங்கள் கிளிக் போயிட்டு மேலே 3 பட்டனை கிளிக் போய்ட்டு அன்குரூப்புன்றதுக்கா அது இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. ரிலிக்ஸ் ஆயிரும். இப்போ ஃபஸ்ட்டு டெஸ்ட் இங்கே கிளிக் போயிட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு இந்த தேர்ட் ஆப்ஷன் இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த டெஸ்ட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு அவங்க ஒரு கீ ஃபேமை நீங்கள் கொடுத்துங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக தள்ளி வந்து ஒரு கீ ஃபேமை நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு கீ ஃபேம் வந்துட்டு இதோடைய வேல்யூ வந்து பண்ணாக்க லைட்டாக வந்து நீங்கள் ஜூம் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே. ஸோ நம்மளுக்கு இந்த அளவுக்கு போதும். ஸோ இப்போ கரெக்டாக அந்த கிராஃப் ஆப்ஷனை கிளிக் போயிட்டு இப்போ நான் செட் பண்ணுற மாதிரி ஒரு கிராஃபை வந்து நீங்கள் செட் பண்ணிட்டுக்கோங்க. இப்போ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு எஃபெக்ட் இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் போயிட்டு ப்ரெல் இருப்பாருங்க அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இதில் மோஷன் பல் ஒரு எஃபெக்ட் இருக்கும் அது நீங்கள் செலக்ட் போயிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கிளிக் போயிட்டு ஜஸ்ட் அது ஓப்பன் பண்ணிட்டு இது வேல்யூ வந்து ஒரு 2 வச்சுக்கோங்க. ஓகே முடிஞ்சா நெக்ஸ்ட் அப்படியே பேக் போய்க்குங்க. நெக்ஸ்ட் இதுக்கு அந்த ஷேட் எஃபெக்டாலும் இருக்காது. ஸோ ஃபிக்ஸ் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு மறுபடியும் நீங்கள் ஆட் எஃபெக்ட்டில் போயிட்டு கலர் ரேட்டே இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே வந்து லாங் ஷேடும் எஃபெக்ட் இருக்கும் அது நீங்கள் செலக்ட் போயிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கிளிக் போயிட்டு ஜஸ்ட் அது ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே நீங்கள் கீழே மூவ் பண்ண ஆல்ஃபா இருப்பாருங்க இதை ஃபுல்லாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிட்டு 100 வச்சு விட்டுக்குங்க. ஓகே முடிஞ்சா நெக்ஸ்ட் நீங்கள் மேல் மூவ் பண்ண சைஸ் இருப்பாருங்க இதை வந்து லைட்டாக கம்மி பண்ணி ஒரு 0.015 வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு கரெக்டாக ஒரு 20 வச்சுக்கலாம். ஓகே முடிஞ்சா? ஸோ அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு பாட்டன் ஷேடோ இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே தேர்ட் ஒரு ஆப்ஷன் இருப்பாருங்க அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இது ஆஃப் இருக்கும் ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு கலர் ஆப்ஷன் பிளாக் பதிலாக ஒயிட் கலர் நீங்கள் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே வந்து சைஸ் இருக்கா அது நீங்கள் கிளிக் போயிட்டு ஒரு 50க்கு வந்து சேஞ்ச் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே. இப்போ நீங்கள் புல்லு பார்த்த மாதிரி உங்களுக்கு அந்த எஃபெக்ட் உங்களுக்கு ஆட் ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான் முடிஞ்சு. நெக்ஸ்ட் அந்த டெஸ்ட்டை கிளிக் போயிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பிலே இருக்கா அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் டெஸ்ட்டை கிளிக் போயிட்டு அதே பாக்ஸும் கொடுத்து பேஸ்டல் கிளியர் மார்க்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு ஜஸ்ட் இந்த ஸ்பீட் ஐக்கன் மட்டும் ஆஃப் இருக்கான்னு பாருங்கள். அப்படி இல்லை ஆஃப் இல்லைன்னா ஆஃப் பண்ணிட்டு ஜஸ்ட் பேஸ்ட் பண்ண ஜஸ்ட் அந்த எஃபெக்ட் இதில் ஆட் ஆயிரும். ஸோ இதே சமயத்தில் அடுத்த டெஸ்ட்டுக்கு வந்து பண்ணாக்க இந்த எஃபெக்ட்டை நீங்கள் பேஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே. ஃபைனலி லாஸ்ட் வரைக்கும் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நீங்கள் கீழே மூவ் பண்ண இந்த இடத்துல வந்து ஒரு லேயர் இருக்கும் ஜஸ்ட் இந்த லேயரை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி எல்லா லேயருக்கு மேலே கொண்டு போய்க்குங்க. ஸோ நான் எப்பவுமே கொடுக்குற லேயர் தான் வேறு எதுவும் இல்லை. ஸோ இப்போ நீங்கள் புல்லு பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நீங்கள் டேட்டா வந்து இன்சர்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில் எதாவது டவுட் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி கமெண்ட் கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.